இப்போ தாங்க நீங்கள் நல்லா கவனிக்கணும். இது வரைக்கும் நீங்கள் பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்து வாழ்க்கையில் நல்ல வேலை கிடச்சிருச்சு. இப்போ கல்யாணம், வாழ்க்கையில் ஒரு பார்ட்னர் வரப்போகிறார். அதுவும் லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் வேறு. ஜோதிடத்தில் நம்ம ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் பார்த்து தான் பிஸ்னஸுக்கும் பார்ட்னர் பார்க்கணும், லைஃபுக்கும் பார்ட்னர் பார்க்கணும். 10க்கு 7 பொருத்தம் இருக்குது, 10க்கு 8 பொருத்தம் இருக்குது. அது பிரயோஜனப்படாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் லக்னத்தில் 2ஆம் வீட்டில் ராகு கேது இருக்குது சார், அதே மாதிரி ஜாதகம் கொண்டு வாங்க சார். நான் எங்கே போகிறது? ஒரு ரஜினிகாந்த் ஒரு கமலஹாசன், அதே மாதிரி ரஜினிகாந்த் கமலஹாசனை கொண்டு வர முடியுமா? அவர் ஜோதிடர் சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் நாம் ஜாதகத்தில் பார்க்க வேண்டியது எந்தெந்த கோவிலில் எப்படிப்பட்ட பரிகாரங்கள் செஞ்சால் திருமண வாழ்க்கை அமையும். இது திருமண வாழ்க்கை மட்டுமல்ல, ஏற்கனவே கல்யாணம் ஆன பிறகு கூட சில பேர் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருப்பாங்க. இது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, 10க்கு 7 பொருத்தம் இருக்குங்க, பண்ணுங்க. 10க்கு 8 பொருத்தம் இருக்குங்க, தாராளமாக செய்யலாங்க. ஆனால் நன்றாக கவனிக்கணும், அதுக்கு அடுத்தது பாப கிரகங்கள் எங்கேயாவது வருதா, ஒன்னோட ஒன்று பார்க்குதா, ராகு கேது திசை ஒன்னோட ஒன்று இன்டர்செக்ட் ஆகுதா, அதே மாதிரி பகை கிரகங்கள் வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் பார்க்கணும். ரஜு பொருத்தம் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். நிறைய பேருக்கு ரஜு பொருத்தம் அப்படின்னாலே வெறும் இரத்த சம்பந்தப்பட்டது தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை அல்ல. அதனால தான் இந்த பொருத்தம் பார்க்கும்போது மிக கவனம் வேண்டும். அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கிட்ட பொருத்தம் பார்க்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், 10க்கு 8 பொருத்தம் இருக்குது அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்த பிறகு நேற்று வரைக்கும் அவர் விழுந்து விழுந்து காதலிச்சு இருப்பார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை பார்த்தாலே இவருக்கு எரிச்சலாக இருக்கும், அந்த பையனை பார்த்தாலே இந்த பெண்ணுக்கு எரிச்சலாக இருக்கும். 2 பேருக்குமே ஒரு மனோவேதனை. இதற்கு காரணம் என்னன்னு என் அன்பு நேயர்களே புரிந்து கொள்ளுங்கள். என்னென்னா, இந்த ரஜு பொருத்தங்கிறதுங்க ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இரத்த சம்பந்தப்பட்ட பொருத்தத்தை நம்ம பார்க்குறோம். அந்த 2ஆம் இடத்துல உள்ள ராகு, 7ஆம் இடத்துல உள்ள செவ்வாய், சனி செவ்வாய் காம்பினேஷன், 12ஆம் இடத்துல சூரியன் குரு, இப்படிப்பட்ட கிரகங்கள் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த ரஜு பொருத்தம் மிக ஜாக்கிரதையாக பார்க்கணும். சின்ன சின்ன பரிகாரங்கள் செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. நான் திருநள்ளாறு போயிட்டு வந்தேன் சார், வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வந்தேன், திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்தேன், காளஹஸ்தி போயிட்டு வந்தேன், பிரயோஜனம் இல்லை. ஏன்னா சேரக்கூடாதவர்களோடு சேர்ந்துட்டீங்க. இது இரத்த பொருத்தம். இந்த இரத்த பொருத்தங்கிறது என்ன? ஒவ்வொரு திருமணத்துக்கு அப்புறமும் ஒரு இன்டிமெசி, ஒரு கான்டாக்ட். அந்த கான்டாக்ட் வரும்போது அதனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய உடலில் ரசாயன மாற்றம் ஏற்படும். அந்த ரசாயன மாற்றம் ஏற்படும் பொழுது அது பக்குவமாக போயிடுச்சுன்னா அன்பு பாசம் இது எல்லாமே அதிகரித்து விடும். இதுவே நெகட்டிவாக போச்சுன்னா நேற்று வரைக்கும் விழுந்து காதலிச்ச பெண்ணை மிக மிக கேவலமாக தெரிவாள், அசிங்கமாக தெரிவாள், இவனுக்கு கோபம் வரும். அதே மாதிரி தான் அந்த பெண்ணு கூட. நாம் இவங்கக்கிட்ட நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணவே முடியாது. அந்த கிரக தோஷம், அந்த கிரக பீடை, யாரையுமே பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு என்னங்க உரிமை இருக்குது? நமக்கு பின்னாடி நடந்து இந்த வாழ்க்கையை நடத்திட்டு போகிறது அந்த கிரகங்கள் தான். அந்த கிரகங்கள் எப்படி சேர்வாங்கன்னு தெரிஞ்சு நம்ம அந்த திருமணம் செய்யணும். நான் பரிகாரம் சொல்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு பெரிய பீடம் நான் ஏன் தெரியுங்களா போகிறேன்? வருமுன் காப்பது தான் அறிவாளித்தனம். அதற்கு பிறகு நீங்கள் திருநள்ளாறு போங்க சார், திருநாகேஸ்வரம் போங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சப் பண்ணுறதை விட முதல்லையே நம்ம பொருத்தம் பார்த்துறது நல்லது, உத்தமம். இப்போ உங்களுக்கு இதை ரொம்ப ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம ஏற்கனவே நவரத்ன ராமர் ஜாதகம் வாங்குங்க, உங்கள் வீட்டில் வச்சு வழிபடுங்க. ஏன் தெரியுங்களா சொல்கிறோம்? இந்த நவரத்ன ராமர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், கடக லக்னம், லக்னத்திலேயே குருவும் சந்திரனும் 1 2 3 4 5 6 7, 7ஆம் இடத்துல செவ்வாய். இந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ராமரது ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா, சீதைக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா, இது ஏதோ பட்டிமன்ற மாதிரி நிறைய பேசுவாங்க.
ஆனால் நல்லா கவனிக்கணும். செவ்வாய் மகரத்தில் இருந்தால் தோஷம் இல்லை, உச்சம் பெறுகிறார். செவ்வாய் உச்சம் பெற்றாலும் நீத்தம் பெற்றாலும் தோஷம் இல்லை. அதே மாதிரி குரு 7ஆம் பார்வையாக பார்க்குறார். 1 2 3 4 5 6 7. அதனால்தான் பூமி தாயே பெருமாளை திருமணம் பண்ணி கொள்கிறாள். செவ்வாய்ங்கிறது பூமி. பூமி தாயே பெருமாளை ராமனை திருமணம் செய்து கொள்கிறாள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ரகசியம். இந்த குரு 7ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்கறதும், செவ்வாய் 1 2 3 4 5 6 7 7ஆம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பதும் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி. குரு பார்க்க கோடி நன்மை. அதனால தான் இந்த நவரத்ன ராமர் ஜாதகத்தை கணவன் மனைவி இருவருமே அந்த மூல மந்திரம் சொல்லி நீங்கள் வழிபடணும்னு நாங்கள் சொல்லுவோம். அது மட்டுமா, திருமணம் ஆகாதவர்கள் கூட ராமனை போல கணவனும் சீதையை போல மனைவியும் வரணும்னு இந்த மூல மந்திரத்தை சொல்லி வழிபடணும். நிறைய பேர் இந்த செவ்வாய் பிரச்சனை இப்போ நான் சொன்னீங்களா, அதே மாதிரி கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரே ஒரு கால சர்ப்ப தோஷம் இல்லைங்களா? ஆனால் மொத்த கால சர்ப்ப தோஷம் 12 இருக்குது. இந்த 12 கால சர்ப்ப தோஷத்துக்கும் 12 வகையான பரிகாரங்கள் இருக்குது. அது என்ன, வாங்க பார்ப்போம். திருநாகேஸ்வரம் ராகு பகவானுக்கு உண்டான அங்கே அபிஷேகங்கள் செய்வாங்க. அங்கே பால் வந்து ப்ளூவாக மாறும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அங்கே யோக ராகுன்னு ஒன்று இருக்குது. மங்கள ராகுவை மட்டும் நீங்கள் பார்த்து வந்துடுறீங்களே ஒழிய யோக ராகுன்னு அங்கே இருக்கிறது யாருக்குமே தெரியாது. கால அஸ்திக்கு எதுக்கு போகணும், அது எப்படிப்பட்ட ராகு தோஷத்தை தீர்க்கும், இந்த 12 வகையான கால சர்ப்ப தோஷத்துக்கும் ஒவ்வொரு கோவில் இருக்குது. அங்கங்கே அதை போய் தெரிஞ்சு செய்யணும். எல்லா கால சர்ப்ப தோஷத்துக்கும் திருநாகேஸ்வரம் வைத்தீஸ்வரன் கோவில் காளஹஸ்தி இல்லை. ஏன்னா 12 வகை இருக்குது. இந்த 12 வகைக்கு நாம் கொடுக்குற இந்த நவரத்ன ராமர் ஜாதகம் மிகப்பெரிய தோஷ நிவர்த்தி. இங்கே நாம் கொடுக்குற சில மந்திரங்கள், அதை நீங்கள் சொன்னால் திருமணம் ஆகாதவர்கள், திருமணம் ஆனவர்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை, அது அத்தனைக்குமே இது மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இதை விட நான் ஒரு சின்ன மந்திரம் சொல்கிறேன், அதையும் எழுதுங்க. சிவாய நமக, சிவலிங்காய நமஹோம், பவாய நமக, பவலிங்காய நமஹோம், ருத்ராய நம, ருத்ரலிங்காய நமஹோம், சர்வாய நம, சர்வலிங்காய நமஹோம், ஆத்மாய நம, ஆத்மலிங்காய நமஹோம், நமஹோம் நமஹோம் நமஹோம். இப்படி நீங்கள் மந்திரங்களை சொல்லி வந்தால் நிச்சயமாக காலசர்ப்ப தோஷம் எப்படிப்பட்ட காலசர்ப்ப தோஷமாக இருந்தாலும் அத்தனையுமே தீர்ந்து போயிடும். காலத்துக்கே அதிபதியானவன், கால சக்கரத்தையே வழி நடத்தி செல்பவன் சிவபெருமான். அதனால தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படிங்கிறது. அங்கே ராம ஜாதகம், இங்கே சிவ மந்திரம். இதை எல்லாத்தை விட ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன். மாமரம், நெல்லி மரம், வில்வ மரம், இந்த 3 மரம் மிகப்பெரிய ஔஷதம் இந்த திருமண தடைக்கு, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு. வெள்ளிக்கிழமையில் நெய் தீபம் போட மன நிம்மதியும் சந்தோஷமும் வரும். திருமண தடையுள்ளவர்கள் நெல்லி மரத்தின் கீழே, அதுலேயும் பெருமாள் கோவிலில் இந்த நெல்லி மரம் நிச்சயமாக இருக்கும். அது எங்கே இருக்குன்னு போய் பாருங்கள். வில்வ மரம் சிவபெருமான் கோவிலில் இருக்கும். மாமரம் காமாட்சி கோவிலில் இருக்கும். அம்மன் கோவிலில் நிறைய இருக்கும். இதையெல்லாம் இந்த விளக்கு போட்டு வழிபட நிச்சயமாக உங்களுக்கு கால சர்ப்ப தோஷம் மட்டுமல்ல, ராகு கேது பிரச்சனை தீரும், திருமண தடை விலகும். அந்த ராமனே உங்களுக்கு கணவனாகவும், சீதையே உங்களுக்கு மனைவியாகவும், லவா குசா போன்ற நல்ல குழந்தைகளும் உங்களுக்கு அமைவாங்க. அப்படிங்கிறதா மிகப்பெரிய ரகசியம். இதை செஞ்சு நல்ல குழந்தைகளை பெற்று சந்தோஷமாக வாழும்.